Hi, hello to everyone. Tamil Software Technologies. So, நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா SketchUp, Tekla, Revit Architecture and MEP, 3ds Max, Primavera, AutoCAD இதுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் டேலி வாஸ்து அண்ட் சைட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் தமிழில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்லாடோ ஷார்ட்கட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெக்லாவில் எப்படி ஸ்டீல் ட்ரெஸஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறது, சிங்கிள் போர்ட் டிராயிங், அசம்பிளி டிராயிங்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருப்போம். சேம் அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியூஸை பேஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சரி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்பிங் டூல்ஸை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயும் போல டெக்லா ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். டெக்லா ஓப்பன் பண்ணிட்டு சேம் நீங்கள் இப்போ நான் ஒரு வேளை இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் Ctrl+R பிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பொசிஷனை பிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் என்ன பண்ணிக்கிறேன், நான் Ctrl+R பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். ஜஸ்ட் இன்டர்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் Ctrl+R பிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பொசிஷன் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் காமிங்களா, எந்த பொசிஷன் உங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பிக் பண்ணிக்கோங்க. சரி, அதை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சரி பிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேன் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் மவுஸோட லெஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் வந்து கிரியேட் ஆகும். சரி, எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எகைன் இன்டர் கொடுத்துட்றேன். எகைன் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்க. Ctrl+R ஃபர்ஸ்ட், Ctrl+R பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பிக் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வரும். சரி, நீங்கள் எங்கே போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து என்ன பண்ணுங்க, பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ண உடனே சேம் இந்த ஹேண்ட் ஆப்ஜெக்ட் மாரி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். அதுதான் பேன்னு சொல்லுவோம். ஸோ அதை என்ன பண்ணலாம், பிக் பண்ணி நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். Ctrl+Shift எதுவும் நீங்கள் பிக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வியூஸுக்கு கரெக்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அகைன் தேவையில்லை அப்படின்னா இன்டர்ட் கொடுத்துடலாம். அண்ட் அகைன் ரீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Shift+R ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+Arrow கீஸை பிக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் யூசிங் கீபோர்டு நம்ம ஆல்ரெடி பார்த்து பார்த்தீங்களா. கண்ட்ரோல் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சேம் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வியூஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமோ அப்படி வந்து என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். சேம் ஜஸ்ட் மேலே பிக் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்ம பழசு மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே கீழே பிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷன் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், Ctrl+R பிக் பண்ணி நீங்கள் பொசிஷனை பிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி Shift+R இப்போ Ctrl+R நம்ம பிக் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி Shift+R பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆகும். சரி, இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை ப்ராஜெக்ட் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல்லேயே ஒரு ஹோட்டலோ ஒரு டிசைன் ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நான் என்ன வாக் த்ரூ பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம Revit SketchUpலாம். சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாக் த்ரூ பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இந்த Shift+Rங்கிறது. சரி, என்ன பண்ணுறேன், Shift+R பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் பிக் பொசிஷன் சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா. சேம் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து ஒரு பொசிஷனை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு பிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் ஒன் டைம் தான் ரொட்டேட் ஆகும். அது கண்டினியூஸாக எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் Shift+T நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். Shift+Rங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சேம் இன்டர்ப்ட் Shift+R பிக் பண்ணிட்டு பிக் பொசிஷன் என்ன பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரவுண்ட்ஸ் ரொட்டேட் ஆகும். சேம் அதே கண்டினியூஸாக எங்கே ரொட்டேட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் Shift+T பிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும். Shift+T பிக் பண்ணிட்டு பிக் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா. சரி, இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், இதை பிக் பண்ணிக்கிறேன். சரி, இதை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி, நீங்கள் எப்போ திருப்பி ஆஃப் பண்ணுறீங்களோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பில்டிங், ஸ்டார் ஹோட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டீல் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக் த்ரூ பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த Shift+R அண்ட் Shift+T வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேம் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எந்த வியூ வேணுமோ அந்த வியூவில் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சேம் அகைன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், Shift+T பிக் பண்ணிட்டு சேம் பிக் பொசிஷன் கேட்குதுங்களா, சேம் ஒரு பொசிஷனை பிக் பண்ணீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்னாகும் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வாக் த்ரூ வீடியோக்காக என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டும் பண்ண வாட்டி Shift+R Shift+T பிக் பண்ணி என்ன பண்ணலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ எங்கே எப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி இன்டர் பண்ணிக்கோங்க. சேம் ரைட் கிளிக் பண்ணிட்டேன், இன்டர் பண்ணிட்டேன். சேம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு. சேம் அதேமாரி உங்களுக்கு இந்த சென்டர் மிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் Ctrl பிக் பண்ணிட்டு இந்த சென்டர் மிட் பட்டன் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியும் இல்லை அப்படின்னா பேனுக்கு ஆப்ஷன்ஸ் P ஓகேங்களா, P பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் பேன் பண்ணி வச்சுக்கலாம். அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா Ctrl+R பிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். சேம் Shift+Tங்கிறது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் கண்டினியூஸ்லி ஃபார் வாக் த்ரூ வீடியோக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி பேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள்
ஜஸ்ட் பியை பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஆப்ஷன் கிரியேட் ஆகும். சேம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சேம் எகைன் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். சேம் அதே மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் எம் கொடுத்தீங்க அப்படின்னா சுவிட்ச் மிடில் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வரும். சேம் ஷிஃப்ட் ப்ளஸ் எம் நான் பிக் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் எம் பிக் பட்டன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் பட்டன் பேனிஸ் இன்ஆக்டிவ்னு வருதுங்களா. சேம் இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் மிடில் பட்டனை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணேன், சேம் அந்த பேன் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகாது. சேம் கண்ட்ரோல் பிக் பண்ணி என்ன பண்ணுறேன் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்ஆக்டிவாக வராது. சேம் ஜஸ்ட் மிடில் கண்ட்ரோலோ ஷிஃப்ட்டோ எதுவும் அமுத்தாம ஜஸ்ட் மிடில் பட்டன் மட்டும் பிக் பண்ணி என்ன பண்ணுறேன் இதுவுமே மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஹேண்ட் ஆப்ஜெக்ட் பேன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகாது. இதே என்ன பண்ணுறேன் ஷிஃப்ட் ப்ளஸ் எம் நான் பிக் பண்ணிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எம் பிக் பண்ணிட்டேன் நான் மிடில் பட்டன் பேன் இஸ் ஆக்டிங் வந்துச்சுங்களா. இப்போ நான் மிடில் பட்டனை பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த பேன் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், அது கரெக்டாக வியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குமே தெரியும். அது வந்து என்ன பண்ணலாம், நான் பெருசாக காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமே எனக்கு ஃபுல் வியூவாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கு. சேம் என்ன பண்ணிக்கிறேன் நான் இது எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஃபுல்லாக எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், F11 பிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன் F11 பிக் பண்ணிக்கிறேன். ஸோ F11 ஜஸ்ட் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த F11 பிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு இந்த மேலே இருக்க அந்த மெனு பார் க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூவை தெரியும் F11ங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வியூஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணுற பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி ஒரு மாடல் நான் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலம் பீம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காலம் பீம்ஸு இதோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் என்கொயரி பண்ணலாம். ஸோ என்கொயரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ பிக் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அதுக்கு சொல்கிறாங்க ஷார்ட்கட்ஸ். ஷிஃப்ட்டை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ பிக் பண்ணிங்க அப்படின்னா சரி பிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமிக்குது பார்த்தீங்களா. சரி என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரொஃபைலில் ஒரு மெட்டீரியல்ஸு அது என்ன லென்த்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பீம் எதுவாக இருந்தாலும் சரி, பீமு காலமு பிளேட் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் ப்ளஸ் ஐயை பிக் பண்ணிவிட்டு என்ன ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கொயரிலே காமிச்சிடும். சரி ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப். சேம் எஃப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெஷர் டிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நார்மலாக இங்கே மெஷர்மெண்ட்டில் போயிட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இங்கேருந்து பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் எஃப்ஐ பிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் இங்கே கேட்குது பார்த்தீங்களா பிக் ஃபஸ்ட் பாயிண்ட் டு மெஷர். சேம் எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி எண்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். இல்லை இங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். சரி நான் இங்கே பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லிட்டு காமிக்குது 5000 mm. சேம் டோட்டலாக 5500 mm. சேம் கீழே 500 mm விட்டுட்டு இங்கேருந்து இது வரையும் என்ன வரும் நம்மளுக்கு 500 mm, சாரி 5000 mm. சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வியூ ஆகுது. சேம் எஸ்கேப் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் எஃப்ஐ மட்டும் பிக் பண்ணிவிட்டு பிக் பாயிண்ட் மெஷர். இப்போ என்ன பண்ணுறேன் கீழேருந்து எடுத்துக்கிறேன். கீழேருந்து ஸ்டார்டிங் வரலும் பார்த்தீங்கன்னா 5500 mm நமக்கு இருக்கணும். சேம் அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்குது. சேம் இது என்ன பண்ணலாம் நம்ம மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சேம் எஃப்ஐ பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷரபிள் டிஸ்டன்ஸ். சேம் அதேமாதிரி நான் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிப்போர்ட் இதெல்லாம் முடிச்ச வாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, என்னென்ன டைப் ஆஃப் டிசைன்ஸு போல்ட் டிசைன்ஸு வெல்டிங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ரிப்போர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பியை பிக் பண்ணிங்க அப்படின்னா ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வியூ ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் பி பிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியுதுங்களா ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு. சேம் இதில் நமக்கு என்ன நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டீல் டிசைன்ஸு போல்ட் டிசைன்ஸு. ஜஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அசம்பிளி டிராயிங் போல்ட் லிஸ்ட்டு டிராயிங் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணலாம் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அது உண்டான ப்ரொஃபைலில் போய் என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிக்கலாம். சேம் இது என்ன பண்ணலாம் ரிப்போர்ட் நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ப்ளஸ் டி அதை பிக் பண்ணி அப்படின்னா ரிப்போர்ட் உண்டான ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். சரி தேவையில்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சேம் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு மாடல் எப்படி வியூ பண்ணுறது. சேம் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் டி அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மாடல் செக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் பி ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ எஃப் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் நிறையா ஷார்ட்கட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்லாவில் இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக எது யூஸ் பண்ணுறோமோ நமக்கு அதிகமாக இது தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம சொல்கிறேன். இப்போ சரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம இந்த ஸ்னாப்பிங் டூல்ஸ் அதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸும் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.